ஹாய் மக்களே, நான் ஒரு தடவை லோட்டஸ் டவரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே போன நேரத்தில் எங்களுக்கு அப்படியால் கார்டன் வந்து அழகாக இருந்தது. நல்ல இடங்கள், நீர் தண்ணீர் பாய்ச்சல் அந்த இதுகள்லாம் வந்து நல்லா இருந்தது. அதே பிறகு என்ட்ரன்ஸுக்குள்ளே போனோம். போயிட்டு டிக்கெட்டு இதுகள் எடுத்துக்கிட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற நல்ல இடங்கள் நல்லா அழகாக இருந்தது. அதில் டிஸ்பிளேலாம் இருந்தது, எல்இடி டிஸ்பிளேலாம் இருந்து அதில் ஒவ்வொரு காட்சிகளும் படமிடப்பட்டு இருந்தது. அதில் நாங்கள் எலிவேட்டர் இதில் வந்து போகக்கூடிய மாதிரி இல்லை, உள்ளுக்கு முன்னுக்கு கீழே ஷோரூம் இருந்து அதில் நாங்கள் சுற்றி பார்த்து அந்த அலங்கார பொருட்கள் பெர்ஃப்யூமெல்லாம் வச்சுருந்தாங்க. அதோட தேயிலை வகைகள், ஒரு வகையான தேயிலை இலைகள் அதில் காட்சி வச்சுருந்தாங்க. ஒரு தரத்தில் ஒரு குவாலிட்டியில் உள்ள தேயிலை சம்மந்தமான அந்த தாவரத்துடைய வாசனை திரவியங்கள் மற்றும் நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. அதில் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், உள்ள லிஃப்ட் வழியாக நாங்கள் மேலே போனோம். அதில் வந்து அதுக்குள்ளே உள்ளே ஒரு டிஸ்பிளே இருந்தது, எல்இடி டிஸ்பிளே. அப்புறம் லிஃப்ட்டில் மேலே போயிட்டு மேலே அந்த கோபுரத்தில் உச்சிக்கு போனோம். 29வது மாடி அது. அதிலிருந்து நாங்கள் வெளியே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கொழும்பு நகரத்துடைய காட்சி மிக அழகாக இருந்தது. எங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக நல்ல சுவாத்தியமாக இருந்தது. அதில் இருக்கக்கூடிய வித்தியாசமான உணர்வு ஒன்று ஏற்பட்டது. கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் எங்களுக்கு முழுமையாக பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதோட அருகில் இருந்த அந்த பெரிய அந்த குளமும் மிக அழகாக பச்சை கலரில் அழகாக காட்சி இருந்தது. எங்களுக்கு தூரத்தில் ஹாபர் துறைமுகம், கொழும்பு துறைமுகம் வழியும் முழுமையாக தெரிஞ்சது, பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த ரொம்ப ஹோட்டல்கள் கொழும்புடைய நகரங்களில் இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் எங்களுக்கு கீழே இருக்கிறது போல் உணர்வு இருந்தது. ரொம்பவும் கீழே இருக்கக்கூடிய படகுல, அந்த குளத்தில் படகுல போகக்கூடிய மனிதர்கள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப இரும்பை சின்னதாக தெரிஞ்சுது. ரொம்ப மிக உயரமான கட்டடம் ஒன்றில் இருந்தோம் அந்த கோபுரத்தில், லோட்டஸ் டவர். நீங்களும் வந்து பாருங்கள், அழகான இடம், நல்ல ஒரு உணர்வு ஃபீலிங். அந்த நேரம் பெரிய பொருட்செலவில் இலங்கையில் கட்டப்பட்ட இந்த டவர் அது இன்றும் வரைக்கும் வருமானம் தரக்கூடியதாகவும் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்து கொண்டிருக்குது. உள்ளுக்கு நாங்கள் அதில் இறங்கி வரும்போது கடைசியாக அந்த ஷோரூம் ஒன்று இருந்து அதில் அலங்கார பொருட்கள், ஆடி அணிகலன்கள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மக்கள் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி டூரிஸ்டுகளுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போல். அப்போ அதில் வந்து கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் உயர்தரமாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான பொருட்களாக இருந்தது எல்லாமே. அது பிறகு நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சுற்றி வெளியே வந்தோம். வெளியே வரும்போது எங்களுக்கு சுற்றி இந்த குளத்துக்கரையில் டேபிள்கள் போடப்பட்டிருந்தது, கேன்டீன் இருந்தது. அதில் குளிர்பானங்களை வாங்கி அருந்திட்டு கொஞ்சம் நேரம் இருந்து இளைப்பாறிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை முடிச்சு கொண்டோம். இந்த லோட்டஸ் டவரை நீங்களும் போய் பாருங்கள், நல்ல அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.